உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார்? ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் தலைக்கு மேல உச்ச குருவாக அமர்ந்து இந்த தடவ அருள் பாவனை செய்ய தயாராகிறார். உங்க வீட்ல உச்சமடையக்கூடிய குரு உங்க தலைக்கு மேல வந்து உட்கார்ந்திருக்கிறார். இது பிளஸ்ஸா, மைனஸான்னு பார்த்தா பார்ப்போம். நிஜமாவே பிளஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறம் கடகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்லவை வரக்கூடிய காலகட்டம். அதனால இது நல்லா தான் வரப்போகுது. எதுவும் மாற்று கருத்து இல்ல. 10வதுக்கு சுக்கிரனுடைய பொசிஷன் 8ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய தலைக்கு மேல வந்து அமரப்போகுது. ஸோ 11ஆம் வீட்டு அதிபதி தலைக்கு மேல இருந்ததுன்றது உங்களுடைய மூளையின் மூலமாக லாபத்தை எப்படி சம்பாதிக்கலான்ற மாரி யோசிப்பீங்க. ஆனா, அந்த இடத்துல கவனமா இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத வீண் பழிகள் உங்கள எட்டி பார்க்கலாம் இந்த மாதம். என்ன மேடம் ஆரம்பிக்கும்போது எல்லாருக்கும் நல்லா சொல்றீங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நெறைய அடி வாங்கியாச்சு. திரும்பவும் போய் மாட்டிக்காதீங்க பாஸ். அவ்வளோதான் சொல்லுவேன். நம்பி நம்பி எவ்வளோதான் ஏமாறுவீங்க. கடகத்துக்கு உன்ன மாரி உண்டான்னு சொல்லிட்டா போதும். ஏன்னா தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் நான் சொல்லுவேன். பாப்புலேட்டா சொல்றது இல்ல. ஏன்னா அவ்வளோ தாயுள்ளமா இருந்து இருந்து 2 வருஷம் வாங்கியாச்சு. திரும்பியும் நம்மளுக்கு தாயுள்ளம் வேணாம். ஆனாலும் இந்த தடவ கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெறையா தப்பா எடுத்துக்காதீங்க. சில டைம் இந்த கன்னிங்கான ஒரு விஷயத்த ராகு உங்களுக்கு உருவாக்குவாரு. உங்க தப்பு இல்ல, ராகு தப்பு தான். 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு உங்கள அப்படியே கன்னிங்கா வேல பார்க்க வைப்பாரு. அது வேல பார்க்குற இடத்துல தேவையில்லாத வீண் விரயத்தையும், வீண் பழியும் உண்டாக்கும். அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏன்டா வாழ்க்கை அப்படி பேசினாலே தப்பா? அதாவது செஞ்சாலே தப்பான்ற மாரி கொஞ்சம் மேலதிகாரிகள்ட்ட பதில் பேச முடியாத சூழலை உருவாக்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் கத்தி மேல் நடக்கக்கூடிய நிலைமை தான் இந்த மாதம். கொஞ்சம் கவனமா இருக்கணும் 15 தேதிக்கு. ஆஃப்டர் 15க்கு அப்புறம் பிரச்சனை இல்ல. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சூரியன். அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, 12ஆம் இடத்துல போய் உட்காருவாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. லாபம், நஷ்டம் எல்லாம் ஓகே. அடுத்து 12க்கு வரும்போது 2, 12க்கு இடையில இருக்கக்கூடிய அமைப்பு இயங்கும்போது இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள கொண்டு போய் விடும். அப்ப ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுன்ற எண்ணம் மேலோங்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும். வீண் விரயங்கள் எட்டி பார்க்கும். தயவு செஞ்சு சொல்றேன். யார பத்தியும் குறை பேசாதீங்க, காசிப் பேசாதீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்ல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. அது உங்களோட 12ஆம் வீடு வேற. நீங்க யாரையாவது பத்தி பேசுனீங்கன்னா, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க பண்ணாத விஷயத்த நீங்க பண்ண மாரி உங்கள பத்தி பின்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அமைப்பும் இந்த தடவ உண்டு. ஸோ கொஞ்சம் எதிரிகளை பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. யாருக்கு? கடகத்துக்கு. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கம்முனு இருக்கிறது பெட்டர். அமைதியா சின்சன் மாரி இருந்துட்டீங்கன்னா பெட்டர். இல்ல அப்டின்னா தேவையில்லாம "நுதலும் தன் வாயால் கெடும்னு" ஒரு பழமொழி இருக்கு. இந்த இருக்கேன் சொல்லி தவள கால சொல்லி சொல்லியே பாம்பு கிட்ட வந்து பிடிபட்டுருமாம்.
அந்த மாரி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமான்னு சொல்லியே இந்த தடவ கொஞ்சம் உங்கள ஆட்டைய போடுறதுக்கான கூட்டங்கள் வரும். ராகு அத பண்ண வப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்க ராகு. இதுவரைக்கும் குரு பார்வையில சமத்தா இருந்தாரு. இப்ப குரு பார்வையில வேற இல்ல. தனியா இருக்காரு. 8ஆம் இடம் தான் அசிங்கம், அவமானம். நான் உங்கள பயமுறுத்த சொல்லல. ஒரு சகோதரியா, ஒரு தோழியா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குறேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானமா இருக்கணும். செயல்ல அக்கறையா இருக்கணும். கமிட்மெண்ட்ட தயவு செஞ்சு குடுக்காதீங்க. முடியும்னா மட்டும் சில விஷயத்துல இயங்குங்க. ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்ற பேர்ல எதையாவது ஒண்ணு பண்ணாதீங்க. இது கடகத்திற்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்ககிட்ட கேட்டவன்லாம் ஜெயிச்சுடுவான். ஆனா உங்களால ஜெயிக்க முடியும். நெறைய பேருக்கு இந்த தடவ கொஞ்சம் அப்படியே ஒரு குடும்பத்த விட்டு பிரியறது, அம்மா அப்பாவ விட்டு பிரியறது, பொண்டாட்டிய விட்டு பிரியறது. ஜாலின்லாம் சொல்லக்கூடாது என்ன? இந்த மாரி ஏதோ ஒரு பிரிவு எட்டி பார்க்க போகுது. இல்லையா, இன்னும் சில பேருக்கு பிரிஞ்சிருந்தவங்க சேர போறீங்க. ஏதோ ஒண்ணு இப்படி இருந்தா அப்படி ஆகப்போகுது, அப்படி இருந்தா இப்படி ஆகப்போகுது. ஆனா அதற்கான இணக்கமான சூழல்லாம் இந்த தடவ உருவாக போகுது. கடகத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ காரிய வெற்றி கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 1, 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் இயங்குது. பூர்வ ஜென்ம கொடுப்பனை இயங்க போகுது. அதுவும் ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வேற ரிஷபத்துக்கு வந்து உட்கார்ந்து டைரக்ட்டா உங்களோட 5ஆம் ஏன்னா கடகத்துக்கு நல்லது செய்ய கடமைப்பட்ட யோகாதிபதி செவ்வாய். நான் சொல்லிட்டே இருக்கேன். அவர் வேற 5ஆம் வீட்ட பார்வை பண்ணுவாரு. அதுவே வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பத்தாது குருவோட பார்வை வேற. எல்லாம் சேர்ந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சூப்பர். ஆனா முதல் 15 நாட்கள் கொஞ்சம் வார்த்தையில் கவனம் தேவை. எல்லார்கிட்டயும் தேன் தடவிய வார்த்தை தேவை. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்ற பேர்ல எந்த வேலையும் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ஒரு வீண் பழி உங்கள் மேல் உருவாக்கும். ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. சில இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்த மாரி தான் இருக்கணும். ஆனா நீங்க ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நல்லவங்களா இருக்க மாரி உங்கள ராகு மாத்துவாரு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப 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 நிதானமா, கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? கடகத்துக்கு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர். எல்லாமே ஏறுமுகம் தான். இறை கடாட்சம், தெய்வ வழிபாடு, குழந்தைகள் மூலமாக மேன்மை, குழந்தைகள் மூலமாக பெருமை எல்லாம் கிடைக்க போகுது. நெறைய கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ புதிய இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள். புதிய வேலை, புதிய இடம், புதிய தொழில் இதெல்லாம் கடகத்துக்கு இந்த தடவ அமையும். நெறைய தொழில் மேன்மை கிடைக்கும். அப்படியே 7ஆம் பார்வையான சமசப்தம பார்வையா மகரத்த பார்க்க போறாரு குரு. தலைக்கு மேல உட்கார்ந்து. அந்த இடத்துல டைரக்ட்டா சுக்கிரனும் பார்ப்பார். 11ஆம் வீட்டு அதிபதியும் பார்ப்பார். 11ஆம் வீட்டு அதிபதி பார்வையும் உண்டு. 7ஆம் வீடு அப்போ அது அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்தவங்க மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்க மூலமா அடுத்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும். ஆனா ஆட்டிட்யூட் அத ராகு காட்ட வைப்பார். கவனம். எங்க ஆட்டிட்யூட் காட்டணுமோ அங்க ஆட்டிட்யூட் காட்டணும். கொஞ்சம் தேவையில்லாம ஏன்டா இவங்க வராங்கன்ற மாரி சில சினாரியோ உருவாக்குவார். கடகத்துக்கு கவனம். புதிய முயற்சிகள், புதிய செய்தி, புதிய சிந்தனை, புதிய செயல்பாடு எல்லாம் கிடைக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பார்த்து, பார்த்து, பார்த்து பேச வேண்டியிருக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் 15க்கு பிறகு கடகராசிக்காரங்க பின்னாடி ஒரு படையே நிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா பார்த்துக்கோங்க. கடகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கைமேல் பலன், காரிய வெற்றிலாம் கிடையாது. கேட்ட பலன் கேட்டபடி கிடைக்கக்கூடிய மாதம். பின்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளிடம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வீண் பழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு குடுப்பார். கொஞ்சம் கவனம். 8ஆம் இடம் ராகு தனியா உட்கார்ந்திருக்காரு. நெறைய பேரு தேவையில்லாம அதர்வன வேதத்துக்குள்ள போவீங்க. நெறைய பேர் நம்புவீங்க. ஏதாவது பண்ணி ஷார்ட்கட்ல சுலபமா லைஃப்ப ஜெயிச்சிடலாமான்ற மாரியான எண்ணங்கள் வந்ததுன்னா அறவே தவிர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கடகராசிக்காரங்க உழைக்காம உட்கார்ந்து சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா, அது வேலைக்கு ஆவாது. அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு கடகத்திற்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. கடகராசிக்கார பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கடக ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த படிப்புல அபரிதமா இருக்கும். நெறைய சொந்தங்கள் தான் 4ஆம் இடம். சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீட்லலாம் போய் இருப்பீங்க இந்த தடவ. இல்ல உங்க வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. வந்துட்டு போவாங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. 20லேருந்து 40 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வேலையில் கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானமா இருக்கணும். செயல்ல சொன்னது சொல்றபடி இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத ராகு கொஞ்சம் பொய் பேச வைப்பாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா கத்தி மேல நடக்கிற மாரி இருக்கு. பார்த்து நடக்கணும் இந்த மாதம். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கு. அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 12ஆம் வீட்டு அதிபதி திரும்ப எகைன் 22ஆம் தேதி வரை உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூக்கம் இல்லாம இருந்த தவித்தவங்கலாம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா தூங்க போறீங்க. 5ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் வரும். நான் திரும்பவும் சொல்ற மாரி யாராவது ஆட்டைய போட்டு தான் சில விஷயம் பண்ணுன்ற மாரி இருந்தா அது வேண்டான்னு சொல்லுங்க. நெறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு முடிவுக்கு வரும்.
இன்வெஸ்டர் வருவாங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் கிடைக்கும். இந்த வயதத்தவர்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் பண்ணாத தப்புக்கு பழியேத்த எல்லா நிலைமையும் மாறும். முதுகு வலி, ஷோல்டர், இடுப்பு பெயின், கால் காஃப் மசில் இருந்த பெயின் எல்லாம் மாறும். ஒரு மாதிரி புது உத்வேகம் இருக்கும். நல்லா இருக்கு, ஒன்றும் நெகட்டிவா ஒன்றும் இல்லை. ஏன்னா செவ்வாயோட பார்வை ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துக்கு விதிக்க ஆரம்பிச்சிருந்தா பிள்ளைகள் மூலமாக பெருமை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமா இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா சமசத்தமமா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு, நல்லது தான். இருந்தாலுமே ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அடி வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடத்த கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கடக ராசியில் கடகத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை நடக்கும் உங்களுக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ விழிப்புணர்வோடு கூடிய ஒரு வியாபார வெற்றி, வியாபார உத்தி, தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. இதில் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகத்தை கொடுக்கும். முடிஞ்சா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பாளோட படத்தை வாங்கி வைக்க. அம்பான் தபசு கோலத்தில் இருக்க, அதை பாருங்க. எங்கள் ஊராக இருந்தால் பக்கத்தில் மாங்காடு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் பிரேசுடைய அம்மன் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா 3ஓட ஒரு வாக்கு போயிட்டு வாங்க. நிலாவோட நடத்தல் அப்படின்றது கடகராசிக்காரருக்கு மிகப்பெரிய பிராட்சிதம் தான். இந்த தடவை சுயம் சார்ந்த சில விஷயங்கள் இயங்கும். எது பண்ணா கரெக்ட், எது பண்ணா தப்புன்ற கிளாரிட்டியே இந்த தடவை கொடுக்கும். அது இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய முயல் பார்ப்பீங்க. ஏன்னா பணம் வரப்போகுது. பணம் வரவெல்லாம் பிரச்சனை இருக்காது. அப்போ நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. கடகராசிக்காரங்க நிறைய முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தடவை முயலை பார்க்கறது, முயலை வாங்குறது, எங்கேயா ஒரு இடத்த தெரிஞ்சா முயல் தெரியறது, ரேபிட்ன்ற வார்த்தைகள் கேட்குறது, அந்த ஷர்ட்டு கிடைக்கிறது, ஏதோ ஒன்று அதோட சம்மந்தப்படுறதெல்லாம் இந்த தடவை நடக்கும். முயல் சம்பந்தப்பட்டு சில விஷயங்கள் நடக்கும். பணவரவுல இருந்த தடை நிவர்த்தி ஆக போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த முயல் பார்த்தல் என்பது இருக்கும். ஓகே. அதே மாதிரி நிறைய கடகராசிக்காரர் இந்த 6 நம்பர் கண்ணில் போடும். நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருந்தால் பின்னாடி வண்டி நம்பர் 6 தெரியும். இல்லை நீங்கள் ஏதாவது ரூபா நோட்டு பயன்படுத்துங்க, அதில் 6 நம்பர் ரிப்பீட் ஆகி வரும். சுக்கிரன் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காங்க கடகத்துக்கு இந்த தடவை. ஸோ கொஞ்சம் கவனம், பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி சூப்பராக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. விழிப்புணர்வோடு கூடிய வெற்றிகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.